ஓம் நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ச ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. மந்திரமாவது நீரு, வானவர் மேவது நீரு, சுந்திரமாவது நீரு. இப்படி சொல்லக்கூடிய திருநீற்று பதிகம், வைத்தியநாத அஷ்டகம், தன்வந்திரி ஸ்லோகம், இந்திராட்சி சிவகவச்சம், இப்படி பாதுகாப்பு சக்திகள் என்பது நோய் தடுப்பு, நோய் வராமல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய பலவிதமான ஒரு வழிபாட்டு முறைகளில் தன்வந்திரி ஸ்லோகம் எப்படி சொல்கின்றோமோ, மகாமிருத்யுஞ்சய ஜபத்தையும் ஓதிக்கொண்டு நாளை கிரிவலம் வருவது. காரணம், நாளை மதியம் புரட்டாசி மாதம் விஸ்வாசுவசம் 29ஆம் தேதி அவ்வளவு சக்தி வாய்ந்த நோய் நிவாரண நல்ல நாளாக வருகிறது. இதில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், அந்தந்த ஊர் அருகில் உள்ள சிறு மலையாக குன்றாக இருந்தாலும் பாதுகாப்பாக மலைவலம் வருவது, எண்ணற்ற நோய் தடுப்பு, நோய் வராமல் தற்காப்பு கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள். இப்படி உடலில் வலுவும் தெம்பும் இருக்கும்பொழுது மட்டும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே இந்த மலைத்தல வழிபாடுகளை ஒவ்வொருவரும் செய்துவிட வேண்டும். நாளை என்று சொல்லிவிட்டால் பல வருடங்கள் மிக வேகமாக கழிந்துவிடும். அப்படி நடந்து விட்டது, பல பேருக்கு வயதாகிவிட்டது. இப்பொழுதெல்லாம் ஹிருதய கோளாறு, கிட்னி ட்ரபிள், ஸ்டென்ட்டு வச்சிருக்கேன், சர்க்கரை வியாதி என்று வீட்டிற்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு எழுதி வைத்து விட்டார்கள் அவர்களே. அப்படியெல்லாம் வரவே வராது, கவலைப்படாதீங்க. மனம் பாதி மருந்து பாதி, எண்ணம் பாதி மருந்து பாதி, கர்ம வினை பாதி வந்த வினை மீதிங்கிற மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் எதிர்காலத்தில் நோயை நினைத்தே உங்கள் காலம் முடிந்துவிடும் என்று சொல்வார். கவலையே பட வேண்டாம். மருத்துவர்களும் மருந்து கடைக்காரர்களும் அவர்களும் இதை பின்பற்றினால் உங்களுடைய கடையில், உங்களுடைய மருத்துவ துறையிலே நீங்கள் மேன்மை பெறும் வகையிலே கைராசி என்கின்ற பெயர் வரும். எதிர்காலத்திலே மருத்துவர்களுக்கெல்லாம் பெரிய விதமான சோதனைகள் காத்து கொண்டிருக்கின்றது. அது என்னவென்று அவ்வப்போது அவர்களுக்கே உணர்த்தப்படும். அவர்களுக்கும் முன்னெச்சரிக்கையாக, பாதுகாப்புக்காக, ஆன்மீகமாக ஒரு நல்ல நாள் நாளைக்கு தேய்பிரையிலே வந்து அமைகின்ற ஆயில்ய நட்சத்திரம் முறையாக நெடுங்குடி, திருப்பரங்குன்றம், திரு அண்ணாமலை, பர்வதமலை, திருக்கழுக்குன்றம், இப்படி எதையான ஒரு திருப்போரூர், ஏதான ஒரு மலைகளை நீங்கள் வழிபட்டுத்தான் ஆக வேண்டும். காரணம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நோய் நிவாரண சக்திகளை உங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கின்ற நாளாக அமைவது. என்ன மூலிகை சாப்பிட்டாலும் இந்த மலை வளத்தை போல ஒரு நிவாரணம் கிடைக்காது. இப்படி மலைத்தலங்களிலே நம்ம சொன்ன மாதிரி வைத்தியநாத அஷ்டகம், திருநீற்று பதிகம் ஓதியபடி பாதுகாப்பாக வாருங்கள். பிறகு மூலிகை கலந்த பொன்னாங்கண்ணி கீரை, இப்படி சொன்ன கீரை கலந்த உணவுகள், இப்படி ஜீரக சாதம், ஜீரா ரைஸு, இப்படிப்பட்ட உணவுகளை தானமாக அளிப்பதுதான் கிரிவலத்தின் பலன்களை மிக மிக ஒன்றுக்கு பல லட்சமாக அதிகரித்து உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். இப்படி திருக்கணித முறைப்படி விசுவாச வருஷம் வருகின்ற 29ஆம் தேதி 15/10/2025 பகல் மதியானம் 12 மணி 1 நிமிடம் முதல் 30ஆம் தேதி 16/10/2025 பகல் மதியம் 12:42 நிமிடம் வரை, 12 மணி 42 நிமிடம் வரை, இப்படி தேய்பிரையும் ஆயுள் நட்சத்திரமும் குருவாரமும் புதன் வாரமும் சேர்ந்து வருகிறது. நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அதை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்குத்தான் ஒன்றும் வரவில்லையே, ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். ஒரு சிறு காயம் ஏற்பட்டால் சரியா போச்சு, ஆடி போடுவீங்க. அதனால் அந்த உடலில் ஏற்படுகின்ற காயம் சில வலிகளை கொடுக்கும். மனதில் ஏற்படுகின்ற ருணம், அந்த வலி சொல்லவும் முடியாது, சொல்லியும் மாளாது.
அதுவும் ஒரு விதமான நோயே. ஒவ்வொருடைய செயல்பாட்டிலும் ஒரு நோய் இருக்கும். சில பேருக்கு சில தானங்கள் தர்மங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், அதை தடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். தான் கொடுக்கவே கூடாது, தனக்கு மட்டும் வைத்து சுயநலமாக சேமித்து வைக்க வேண்டும் என்று கோட்டை கட்டி கொண்டிருப்பார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கு சென்றார்கள் என்று, எப்படி போனார்கள் என்று, எத்தனையோ பேர் இந்த பூமியை விட்டு போய்ட்டு விட்டார்கள். இதுவும் ஒரு நோயே. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். ஆகையினால நாளும் கோளும் நல்லவனுக்கு, இப்படி நாளெல்லாம் அமைவதெல்லாம் நமக்கு சுந்தரமான வாழ்க்கையை பெறுவதற்காக இறைவன் குருவர்களால் கொடுக்கின்றான். ஆனால் இதையும் நீங்கள் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தான் அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் சில அடியார்கள் கேட்கின்றார்கள், சில காரணங்களால் நாம் சொல்வது தடைப்பட்டு நின்று விடுகின்றது. இதுவரையும் சொன்னதை செய்தார்களா என்றால் அவரவர்கள் மனசாட்சியை சொல்லும். ஏன் போடவில்லை, ஏன் சொல்லவில்லை என்று கேட்கின்றார்கள். சொல்லியதை செய்தார்களா என்றால், 4 பேருக்கு சொன்னார்களா என்றால், சொல்லியவர்களுக்கு பலன் உண்டு. இப்பொழுதும் சொல்லுகின்றேன், இதை பல பேருக்கும் எடுத்து சொல்லுங்கள். அந்த புண்ணியம் உங்களை வந்து காக்கும், உங்களுடைய குடும்பத்தை காக்கும், குழந்தைகளை காக்கும், தலைமுறைகளை காக்கும். சுயநலமாக எதையும் நீங்கள் பயன்படுத்தும் போது அதில் ஒரு தவறு நிகழ்ந்தால் பெரிய விபரீதமாக கூட மாறிவிடும். அது எப்பொழுது வரும் என்று தெரியாது. இளமையில் வந்தால் ஒரு விதம், முதுமையில் வந்தால் பெரும் கஷ்டம். இப்பொழுதெல்லாம் இல்லம் இல்லம் என்று இருக்கிறோம், அது வீடு. அந்த வீடு உங்களுடைய சொந்த வீடாக இருந்தால் பரவாயில்ல. இப்பெல்லாம் நவநாகரிக பெயரிட்டு அந்த இல்லத்தில் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களே புரிந்து கொள்வீர்கள். எது இல்லம், எது இல்லறம், எது எங்கு போய் நாம் வாழ வேண்டும்? உங்களுடைய இடத்தில் இருக்கின்றீர்களா? பல கோடி செலவு பண்ணி வாங்கிய இடத்தில் இருக்கின்றீர்களா? எங்கே இருக்கின்றீர்கள் என்று பாருங்கள். எதுவும் நம்முடையது அல்ல, சாஸ்வதம் அல்ல. உங்கள் பெயரில் இருக்கும் உபயோகிக்கின்றவர்கள் வேறு ஒருவராக மாறிவிடுவார்கள். இனி எதிர்காலத்திலே சண்டை, சச்சரவு, மன வருத்தம், நோய் இல்லாத குடும்பமே இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் ஒரு சூழ்நிலைகள் காலத்தினுடைய கட்டாயமாக இருந்தாலும், குரு நம்பிக்கையுடன் நித்திய தர்ப்பணமும் தானமும் செய்கின்றவர்கள் கண்டிப்பாக இதிலிருந்து காபந்து செய்யப்படும். அப்படிப்பட்ட தேவதைகள் இந்த பூலோகத்தில் இருப்பதை மறந்து விட்டார்கள். இனிமேலும் அப்படி இல்லாமல் அதில் முழு சிரத்தையாக இருப்பவர்களுக்கு வெற்றியும் நன்மையும் என்றென்றும் உண்டு. ஆகையினால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லாத்திலும் வெற்றி, அரைகுறையாக இருக்கின்றவர்களுக்கு அதில் பாதி வெற்றி, அதுவும் இல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடாது. அதுபோல் வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது நல்முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் இன்று செய்து வைத்த புண்ணிய விதையானது உங்களுக்கு 1க்கு 100ஆக நல் பலனாக வரும். ஒரு சிறு தடங்கள், ஒரு நல்லவர்கள் ஒரு காரியம் செய்யும்போது அதை தடுத்து நிறுத்தினால் குடும்பமே அதோகதியான போகின்ற நிலையை பார்த்திருப்பீர்கள். அதிலெல்லாம் தலையிடக்கூடாது. நமக்கு உடலில் பலம், காசு, பணம், ஆள்பலம், பணபலம், அதிகார பலம் இவையெல்லாம் நீடித்து நிற்காது. அணைகின்ற தீபம் பிரகாசமாக எரியும் என்று சொல்வார்கள். ஆனால் ஊருக்கெல்லாம் உதவி செய்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு தவறுகள் செய்வார்கள் சிலர். நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று இருந்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் தானம் தர்மங்கள் உபகாரங்கள் செய்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ உத்தமர்கள் வாழும் இந்த பாரத பூமி இப்படித்தான் இருக்கும். நீங்களும் நல்லதை செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் அகஸ்திய விஜயத்திலே இதை நீண்ட வருடங்களாக தொடர்ந்து நமக்கு நல்வழி காட்டி வருகின்றார். வாருங்கள், கிரிவலம் செல்வோம்.
நலமுடன் வாழ்வோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளால். அருணாச்சலா.